பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டும் இந்த நாளில் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வானத்தின் அப்பம் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் பன்மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கலங்காதிருங்கள். கடந்த வருஷத்தை கர்த்தர் நன்மையாய் முடிய செய்தார். இந்த வருஷமும் நமக்கு தொடக்கமும் நன்மையாகவே தொடங்க செய்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உங்களை நான் மறுபடியுமாக இந்த மகிமை டிவியின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒருபோதும் நம்மை அவர் கைவிடுகிற தேவனும் அல்ல, நம்மை விட்டு விலகிற தேவனும் அல்ல. ஆகினாலே சோர்ந்து போகாதிருங்கள், மனக்கலக்கத்தை எடுத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். அந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புது வருஷம் உங்கள் அனைவருக்கும் ஒரு செழிப்பான சமாதானமான வருஷமாக மாற வேண்டும் என்று நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்கிறேன். அநேகர் கடந்த நாளிலே தேவ செய்தியெல்லாம் கேட்டு என்னிடத்தில் ஃபோன் மூலமாக நீங்கள் ஜெபிக்க சொன்னீங்க. ஜெபித்திருக்கிறோம். அநேகர் பதிலும் சொல்லியிருக்கிறீங்க. பல நன்மைகளை நீங்கள் அடைந்திருக்கிறீங்க, பல வெற்றிகளை அடைந்திருக்கிறீங்க. பலருடைய வாழ்க்கையில் சில போராட்டத்திலிருந்து விடுதலை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. வியாதிகள் குணமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் நீங்கள் ஃபோன் மூலமாக எனக்கு தெரியப்படுத்தினதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த சாட்சியெல்லாம் நான் கேட்டு என் ஜீவனுள்ள தேவனுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். காரணம், விடுதலை கொடுக்கிறவர் கர்த்தர். ஜெபிக்க வேண்டிய ஒரே ஒரு கடமை எங்களுடையது. என் அன்பின் தேவச்சனமே, அந்த தேவன் அன்றைக்கு வெற்றி கொடுத்த அதே தேவன் இன்றைக்கும் இந்த நாளிலிருந்து இந்த வருஷம் முழுவதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால்தான் சொன்னேன், கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் ஜெபத்துக்கும் ஒரு பதில் வரும், உங்கள் விண்ணப்பத்துக்கு ஒரு பதில் வரும். உங்கள் கண்ணீரை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உங்களுடைய கண்ணீரையெல்லாம் காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவன் உள்ள தேவன் அவர். அந்த தேவன் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். கலங்காதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். இந்த நாளிலும் தேவ செய்திக்கு ஆதாரமாக இந்த வருஷத்தின் வாக்கு தத்தமாக கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல வாக்கு தத்தம்தான் 66ஆம் சங்கீதம் 12வது வசனம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தந்தார். அதில் முக்கியமான ஒரு பகுதி தான், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை கர்த்தர் தந்தார். என் அன்பின் தேவஜனமே, முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், வாக்கு தத்தம் வரும்போது அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் வாக்கு பண்ணினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறபடியினாலே அது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அது நிறைவேறும். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிறதும் நிறைவேறாமல் போகிறதும் எல்லாமே நம்முடைய கையில் தான் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வருஷத்துடைய வாக்கு தத்தமானது, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருந்தார். அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் சபைக்கு அறிவித்திருந்தோம். தேவனுடைய பிள்ளைகள் அந்த வாக்கு தத்தத்தை உறுதியாய் பிடித்து கொண்டார்கள்.
பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த வாக்கு தத்தத்தை வைத்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாக்கு தத்தம் வருகிறது என்று சொன்னால், அந்த வாக்கு தத்தத்தை கிடைத்தவுடனே, அந்த வாக்கு தத்தம் கிடைத்தவுடனே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரலாம், ஒரு மனமகிழ்ச்சி வரலாம், நல்லது வரணும். அதே நேரத்தில் அந்த வாக்கு தத்தத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி 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 நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போதே கண்டிப்பாகவே அந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அந்த வாக்கு தத்தத்தை நிர்விசாரமாக எண்ணிரவும் கூடாது. ஏதோ வாக்கு தத்தம் கிடைத்த 2 நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு அல்லது 2 வாரம் ஜெபம் பண்ணிட்டு அதை விட்டுறக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவச்சனமே, சபையில் அநேகருக்கு கடன் பிரச்சனை இருந்தது உண்டு. ஆனால் ஒவ்வொருவரும் அந்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு நாளும் பிடித்து பிடித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபிக்க ஜெபிக்க கொஞ்ச நாளைக்குள்ளாடியே கர்த்தருடைய கிருபையாலே அநேகருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிவாசலை கர்த்தர் திறந்து கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் முடிவிலே ஒரு நன்றி அறிவிப்பு ஆராதனை வைக்கிறது எங்களுக்கு வழக்கம். அந்த ஆராதனை வேளையிலே அநேகர் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற ஒரு பழக்கம் உண்டு. அதாவது அது சாட்சி சொல்வார்கள். ஆண்டவர் எனக்கு இப்படியெல்லாம் இந்த கடந்த வருஷத்தில் செய்தார், இப்படியெல்லாம் இந்த நாளில் எனக்கு செய்தார் என்று சொல்லி சாட்சி கொடுப்பார்கள். அதிலே அநேகர் சொன்ன ஒரு சாட்சி என்னவென்றால், நான் இத்தனை ரூபாய் கடத்தில் இருந்தேன், நான் இவ்வளவு லட்ச ரூபாய் கடத்தில் இருந்தேன், இப்படி என் பிள்ளையினுடைய படிப்பின் தேவைக்காக வாங்கின கடத்தில் இருந்தேன், பிள்ளையினுடைய திருமண காரியத்துக்காக வாங்கின கடத்தில் அதிகமாக இருந்தேன், இஎம்ஐ அடைக்க முடியாமல் இருந்தேன். ஆனாலும் வாக்கு தத்தத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை எனக்கு நிறைவேற்றி தந்தார். அது மாத்திரமல்ல, என் கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளாடி என் கடன் தீர வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சியோடு ஜெபித்து வந்தேன். கர்த்தர் எங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையெல்லாம் நீக்குவதற்கு, எல்லா பிரச்சனையும் கடன் பிரச்சனையெல்லாம் மாற்றுவதற்கு எங்களுக்கு எல்லா வழிவாசலும் திறந்து தந்தார். இன்றைக்கு எல்லா கடனையும் தீர்த்து மீதி எடுக்கவும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் என்று அந்த நன்றி அறிவிப்பு ஆராதனையில் அவங்க சொன்ன சாட்சியெல்லாம் கேட்டபோது நான் என் ஜீவன் உள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினேன். என் அன்பின் தேவச்சனமே, அப்படியான என்ன அந்த கடன் பிரச்சனையில் இருந்து மீள முடியாமல் இருந்த அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு வழிவாசலை கர்த்தர் திறந்தார். அதுக்கு காரணம் என்ன? அவர்கள் வாக்கு தத்தத்தை உறுதியாய் பிடித்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையெல்லாம் தீர்வதற்கு வழிவாசல் இல்லை என்று நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தரே உங்களுக்கு எல்லா வழிவாசலும் திறந்து தர வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நீங்கள் உறுதியாய் பிடித்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். அதை ஒரு நாள் ஜெபித்து விட்டு விட்டுறக்கூடாது. ஒரு நாள் அந்த வாக்கு தத்தத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு விட்டுறக்கூடாது. தொடர்ந்து அந்த வாக்கு தத்தத்தை வைத்து நீங்கள் பிடித்து ஜெபிக்கிற பொழுது அந்த வாக்கு தத்தமே உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை மாற்றுவதற்கு அந்த வாக்கு தத்தம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. காரணம், வாக்கு தத்தத்தை கொடுக்கிறவர் கர்த்தராக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேகர் சின்ன இந்த காடெல்லாம் எடுப்பாங்க பாருங்க, சின்ன காடுகள்லாம் எடுப்பாங்க. அதில் வருகிற வசனத்தை வச்சுட்டு எனக்கு உள்ள வாக்கு தத்தம் இதுதான், எனக்கு ஆண்டவர் இப்படி வாக்கு தத்தம் தந்திருக்கிறார், இப்படி எனக்கு வாக்கு தத்தம் தந்திருக்கிறார்னு சொல்லி அநேகர் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதை அப்படியே பைபிளில் கொண்டு வைப்பாங்க பாருங்க.
அல்லது டைரியில் கொண்டு வைப்பாங்க, இந்த வருஷத்தில் எனக்கு தந்த வாக்குத்தத்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒருவேளை உங்களுக்கு நல்லதாக தெரிந்தாலும், நீங்கள் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து, ஆண்டவரே எனக்கு இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தத்தை என்ன தருகிறீர், எந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு நீர் தரப்போகிறீர் என்று சொல்லி இரவும் பகலும் அவருடைய சமூகத்திலே அமர்ந்து காத்திருந்து கேட்கிற பொழுது கர்த்தரே உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருவார். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜெபத்தில் நீங்கள் முன்னேறி இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வாக்குத்தத்தம் தருகிறவர் கர்த்தர், அதை பெறப்போகிறது நீங்களாக்கும். அப்படின்னா உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில தான் அந்த தொடர்பு இருக்கணும். தொடர்பு இருந்து அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு உங்கள் ஆவிக்குரிய ஜீவிதம் வளர்ந்திருக்குமானால் கர்த்தரே உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருவார். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றுவார். பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு அநேகர் அந்த சின்ன சின்ன அட்டையெல்லாம் எடுத்துட்டு அந்த புக் மார்க் மாதிரி உள்ள அட்டையில் வருகிற வசனத்தில் வச்சு சந்தோஷப்படுவாங்க. அது சந்தோஷப்பட வேண்டியது அவசியம், நல்லது. ஆனாலும் அந்த வாக்குத்தத்தத்தை வைத்தாவது நீங்கள் கொஞ்சம் போராடி ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாறுவீர்களானால் கண்டிப்பாகவே அதில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் கூட உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர் என்ன, அதை எடுத்துகிட்டு வராங்க, சபையில் போய் 1ஆம் தேதி அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துகிட்டு வராங்க, அந்த அட்டையை எடுத்துகிட்டு வராங்க, நேராக கொண்டு வந்து பைபிளில் வச்சுட்டு அல்லது நோட்டில் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை கண்டுக்கிடவே மாட்டேங்கிறாங்க, அதை எடுத்து ஜெபிக்கவும் மாட்டேங்கிறாங்க. வேணும்னா ஒரு 10 நாள் ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு அது அப்படியே தான் இருக்கும். அது அப்படியே தான் இருக்கும். அதை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு நாளும் இந்த பைபிளை வாசிக்கும் போது வாசித்து முடிச்சோன்னா அதுக்கு நேரம் வச்சிருது, அடையாளத்துக்கு வச்சிடறாங்க. அப்படி வைக்காதீங்க, அப்படி வைக்காதீங்க. வாக்குத்தத்தம் அவ்வளவு மேன்மையானது. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வருஷத்திலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் தான், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதுதான் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற அன்றிலிருந்தே தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்த போது, நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள் எனக்கு தெரியாது, முதல் நாளில் இருந்தே, ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில் இருந்தே அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஒரு செழிப்பை தேவன் கட்டளையிட ஆரம்பித்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள். இங்கு சொல்லப்படுகிறது, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டுட்டேர் அப்படின்னு சொல்லுகிறான். அருமையான தேவ ஜனமே, இந்த தீ போன்ற அனுபவம், தண்ணீர் போன்ற அனுபவம் எல்லாம் பாடுகளை குறிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதனைகள், போராட்டம், நிந்தனைகள், அவமானங்கள், வியாதிகள், மரணக்கட்டு, இவைகளை தான் அதை குறிக்கும். தண்ணீர் என்றாலும் பிரச்சனை தான், தீ என்றாலும் பிரச்சனை தான். இந்த தீ போன்ற அனுபவம் என்று சொல்லும் பொழுது நம்மை சுட்டு எரிக்கிற ஒரு அனுபவமாக தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய பேச்சை நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த பேச்சே நம்மளை சுட்டு எரிக்கிறது போல தான் இருக்கும் பாருங்க. அநேகருடைய பார்வை நம்மளை சுட்டு எரிக்கிறது போல இருக்கும் பாருங்க. மறைமுகமாக பேசி 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 நம்மளை சுட்டு எரிக்கிற ஒரு அனுபவம் தான் இருக்கும். அப்படியானா அவங்களுடைய அந்த ஏக்கமாக இருக்கும் பாருங்க, இவெல்லாம் வந்துட்டானே, இவெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாளே, இவன் நல்லா இருக்க மாட்டான்னு நினச்சேன், இப்போ நல்லா வந்துட்டாளே அப்படிங்கிற ஒரு வெப்ராளம், ஒரு ஏக்கம், ஒரு போட்டி, ஒரு பொறாமை உள்ள இருக்கும் பாருங்க. இது எல்லாமே நம்ம சுட்டு எரிக்கிற அனுபவத்தில் தான் காணப்படும். நம்ம வாழ்க்கையவே சுட்டு எரிச்சிடும். அவன் நல்லா இருப்பானா அப்படிங்கிற ஒரு சொல்லு வந்தாச்சுன்னு சொன்னாலே, அந்த பெருமூச்சியோடு விட்டு பேசுகிற அந்த சொல் வந்தாச்சுன்னு சொன்னாலே நம்ம சுட்டு எரிக்கிற அனுபவம் தான். இப்படிப்பட்ட அனுபவத்திலாம் நம்ம நிறைய கடந்து வந்திருப்போம்.
எத்தனையோ பேர் நினைச்சிருப்பாங்க, இவன்லாம் அழிஞ்சு போயிடுவான்னு தான் நினைச்சிருந்தேன், ஆனால் முன்னேறிட்டானே, நல்லா வந்துட்டானே அப்படிங்கிற அந்த எண்ணத்திலே இருந்தாச்சுன்னு சொன்னாலே அது கூட நம்ம வாழ்க்கையை சுட்டெரிக்கிற அனுபவம் தான். அந்த சுட்டெரிக்க அனுபவத்தில் வந்தாலும் ஆனாலும் தேவன் நம்மை ஒரு தீங்குக்கும் அவர்கள் கையில ஒப்பு கொடுக்காமல் நம்மளை பாதுகாத்தார். பார்த்தீங்களா? அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த ஒரு வருஷ காலமும் எல்லா தீங்குகளும் தீமைகளுக்கும் விலக்கி மீட்டு பாதுகாத்து, ஒரு வருஷ காலம் நம்மை பாதுகாத்து இந்த புதிய வருஷத்துக்குள்ள கொண்டு வந்து சொல்லுகிறார், நீ பட்ட கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் போதும். எல்லாரையும் நீ நம்பி நம்பி ஏமாந்துட்ட. எல்லாரும் நயவஞ்சகமாக உன்னிடத்தில் பேசினாங்க, உங்ககிட்ட பேசும்போது நல்லது போல பேசினாங்க. ஆனால் உள்ளமோ அவங்களோட பேச்சியோ அவங்களோட எண்ணங்களோ எல்லாமே உன்னை சுட்டெரிக்கிற அனுபவமாகத்தான் இருந்தது. ஆனாலும் அது அந்த சுட்டெரிக்கிற தன்மையான அந்த தீ போன்ற அனுபவம் உன்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்து இந்த செழிப்பான தேசத்திலே செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து இந்த வருஷத்தில் விட்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் நீங்கள் நினைக்கணும், ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் கடந்த நாட்கள் நான் சந்தித்தேன். என் பிள்ளைகளுக்கு வந்த நெருக்கங்கள் அப்படி, என் சொந்த பந்தத்தினால் வந்த நெருக்கங்கள் அப்படி, என் ஃப்ரெண்ட்ஸுனால் வந்த நெருக்கங்கள் அப்படி. நான் எல்லாரையும் நம்பினேன். ஆனால் என் முகத்துக்கு நேராக பேசும்போது நல்லது போல் பேசுகிறாங்க, ஆனால் பின்னாடி இருந்து பேசும்போது ஒரு சுட்டெரிக்கிற அனுபவத்தில் தான் பேசியிருக்கிறாங்க. ஆனாலும் அது ஒன்று என்னை சேதப்படுத்தாதபடிக்கு ஏசப்பா நீங்கள் கூட இருந்து பாதுகாத்து என்னை இந்த வருஷத்தில், இந்த 2024 வருஷத்தில் ஒரு செழிப்பான இடத்துல கொண்டு விட்டுட்டீர் அல்லவா, உமக்கு நன்றின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேவ பிள்ளைகள் வளர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு நன்றின்னு சொல்லி தேவ பிள்ளைகள் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அருமையான தேவச்சனமே, வேதத்திலே பார்க்கிற பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடியதான 3 பேரை பார்க்கிறோம். அந்த 3 பேரையும் ஒரு காலகட்டத்திலே அந்த ராஜாவானவன் அவர்களை அக்கினி சூளையில் தூக்கி போடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கினி சூளையில் போடுகிறான். ஆனாலும் அந்த அக்கினி சூளை ஒன்றும் அவனை சேதப்படுத்தாதபடி, அவர்களை சேதப்படுத்தாதபடி, ஒரு முடி கூட கருகி போகாதபடிக்கு கர்த்தர் நின்று பாதுகாக்கிறார். அதுக்கு காரணம் என்ன? ஏன் அவனை அந்த அக்கினி சூளையில போட்டார்கள் என்றால், அவன் கர்த்தர் மேல் அவ்வளவு விசுவாசமாக இருந்தான். அவர்கள் 3 பேரும் கர்த்தர் மேல் விசுவாசமாக இருந்தார்கள், கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையாக இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இந்த ராஜா சொல்கிறான், நான் உருவாக்கின இந்த சிலையை, இந்த பொற்சிலையை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொன்னபோது அவன் சொன்னான், இதெல்லாம் நாங்கள் வணங்க மாட்டோம், வணங்கவே மாட்டோம். எந்த கட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இதை வணங்கவே மாட்டோம். ஒருவேளை எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் அவரையே தான் வணங்குவோமே தவிர இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி வைராக்கியமாய் கர்த்தருக்காக நின்றவனையாக்கும் அப்படியே தூக்கி அக்கினி சூளையில் போடுங்கன்ட்டான். அப்புறம் அக்கினி சூளை எப்படி இருந்துதான்? 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையாம். அப்படியானால் அந்த அக்கினி சூளையில் போட்ட பிறகு கூட அந்த 3 பேருக்கு ஒரு சேதம் வரலையாம், ஒரு சேதம் வரலையாம். அதுக்கு காரணம் என்ன? அங்கே 4வது சாயல்ல 4வது ஒரு தேவ மனுஷன் உள்ளே நிற்கிறார். இதை வெளியே இருந்து ராஜா பார்க்கிறான், எல்லாரும் பார்க்கிறாங்க. 3 பேரை தானே தூக்கி போட்டோம், 4வது ஒரு மனுஷன் நிற்கிறாரே, அது யாரு? அது யாரு? என் அன்பின் தேவச்சனமே, அப்பொழுது அவன் சொல்லுகிறான், சரி இனி அவர்களை வெளியே கொண்டு வார்கள் என்று சொன்ன போது அந்த 3 பேரையும் வெளியே கொண்டு வந்தார்களாம். அந்த 3 பேரையும் வெளியே கொண்டு வந்த போது பார்த்தால் ஒரு முடி கருகின மனம் கூட இல்லாதபடிக்கு அவர்களுக்கு ஒன்றும் அந்த அக்கினி, அந்த தீயானது அவர்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நின்று பாதுகாத்தார். அப்படியான ஒன்றும் சேதப்படுத்தாதபடி வெளியே வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த 3 பேரோடு கூட கர்த்தராகிய தேவன் கூட நின்றார்.
என் அன்பின் தேவஜனமே, அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிந்தது, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வணங்குற தெய்வம் தான் தெய்வம் என்று சொல்லுகிற நல்ல சாட்சி வெளியே வர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். என் அன்பின் தேவஜனமே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நினைக்கலாம், என்னை கர்த்தர் கைவிட்டுட்டாரோ, என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையே, என் காரியங்களெல்லாம் நடக்கலையே, நான் எவ்வளவு போராடி ஜெபிக்கிறேன், ஒரு தீ போன்ற பிரச்சனையில் தானே இருக்கிறேன், சுட்டு எரிக்கப்படுகிற அனுபவத்தில் தானே இருக்கிறேன், ஆனால் என் ஜெபத்தை கேட்கலன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் வணங்குகிற தேவன், நீங்கள் நம்புகிற தேவன், நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ, எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, அதே இடத்துல அவர் உங்கள் கூடவே இருந்து உங்களை தப்புவித்து பாதுகாத்து வெளியே கொண்டு வந்து செழிப்பான இடத்தில் விடுவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனை நீங்கள் கடந்து வர்றதுக்கு காரணம் யாரு தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எவ்வளவோ பெரிய போராட்டம், எவ்வளவோ பெரிய பிரச்சனைலாம் நடந்த போது கூடவே இருந்ததை நீங்கள் ஒருவேளை நினைக்காம இருந்தாலும் அவர் நினைத்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னை தீயையும் கடந்து வர செய்வேன், இனி தண்ணீரையும் கடந்து வர செய்தேன், இப்போ நான் உன்னை செழிப்பான இடத்துல கொண்டு விட்டுட்டேன், அந்த செழிப்பான ஆசீர்வாதத்தை நீ பெறுவதற்கு நீ ஆயத்தமாயிக்கா என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் தண்ணீரையும் கடந்து வந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர் என்று சொன்னால் அது மூழ்கடிக்கிற ஒரு அனுபவம் என்று சொன்னேன். மூழ்கடிக்கிற அனுபவம் தான். ஆமாம், அதை தப்பவே முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனை தான் இருந்தோம். வியாதி ஓவர் ஆயிடுச்சு. இனி டாக்டர்லாம் கைவிட்டுட்டான். டாக்டர் சொல்லிட்டார், இனி அவ்வளவுதான், இனி இதில் நிவர்த்தியே இல்லை, இன்னும் ஒரு 24 மணி நேரம் தான் டைம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கடைசி அந்த ஸ்டேஜ் வரை வந்துட்டோம். அந்த மரணம் நேரிட போகிற சம்பவம் கூட வந்துட்டு. ஆனால் அந்த கடைசி நேரத்திலும் அந்த மூழ்கடிக்கிற அனுபவம், தண்ணீர் வந்து மூழ்க அடிச்சிட்டுன்னு சொன்னால் நம்ம தப்பவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த கடைசி நேரத்திலும் நமக்காக ஒரு வழிவாசலை திறந்தார் பாருங்க. யாரை கொண்டு திறந்தார்? வேதத்திலே பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் தேவன் அப்படியாக செங்கடல் ஓரத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இப்போ மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களும் வந்து நிற்கிறார்கள். எல்லா ஜனங்களும் இப்போ மோசேட்ட பயங்கர கோபத்தில் நிற்கிறாங்க. மோசே, நாங்கள் அங்கே கிடந்தாது செத்திருப்போமே, இங்கே எதுக்கு எங்களை கொண்டுட்டு வந்த? அங்கெல்லாம் எங்களை அடக்கம் பண்ணுவதற்கு பிரேத குழிகள் இல்லை என்று அங்கே கொண்டு வந்திருக்கிற. முன்னாடி பாரு செங்கடல், பின்னாடி பாரு பார்வோன் சேனை. முன்னாடி போனாலும் நாங்கள் செங்கடல் விழுந்து சாக வேண்டியதுதான், பின்னாடி போனால் பார்வோன் கையில் விழுந்து சாக வேண்டியதுதான். எப்படியானாலும் எங்களுக்கு சாவு நிச்சயமாயிற்று, இப்போ நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி எல்லா தேவ பிள்ளைகளும் அப்படியே மோசையை நெருக்கு நெருக்கிட்டாங்க. ஆனால் மோசே செஞ்ச ஒரு காரியம், எல்லா ஜனங்களையும் பார்த்துக்கிட்டு நிற்கும் போதே அவன் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவன் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரேன்னு கூப்பிட ஆரம்பித்த போது தான் கர்த்தர் சொல்கிற, பயப்படாதே மோசே, பயப்படாதே, இந்த செங்கடலை கண்டு பயப்படாதே, பின்னாடி வருகிற அந்த பார்வோன் சேனையை கண்டு பயப்படாதே, உன் கையில் ஒரு ஆயுதத்தை தந்திருக்கிறேன், ஒரு சின்ன கோலை உனக்கு தந்திருக்கிறேன், அந்த கோலை நீ செங்கடலுக்கு நேராக நீட்டி நீயே 2ஆக பிளந்து விடு என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை கேட்டதான மோசே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜனங்கள் மத்தியில் சொல்லிவிட்டு உடனடியாகவே அந்த செங்கடலுக்கு நேராக அந்த கோலை நீட்டினான். அவன் கையில் வைத்து இந்த கோலை நீட்டின பொழுது செங்கடல் 2ஆக பிளந்தது. 2ஆக பிளந்து 2 சைடும் மதிலாக குவிந்து நிற்கிறது. என் அன்பின் தேவச்சனமே, உடனடியாக சொல்கிறான், எல்லாரும் ஓடிப்போங்க, எல்லாரும் ஓடிப்போங்க, எல்லாரும் ஓடிப்போங்கன்னு சொன்னான். எல்லா ஜனங்களும் அக்கறை போய் சேர்கிற வரையிலும் அவர்களுக்கு ஒரு சேதம் வராதபடி கர்த்தர் அந்த தண்ணீரை நிற்கும்படியா செய்தார் பாருங்க. அந்த தண்ணீர் மட்டும் அப்படியே 2 சைடு உள்ளதும் அப்படியே மூழ்க அடிச்சிருக்குமானால், அப்படியே மூடி இருக்குமானால், அந்த ஜனங்களில் ஒன்றும் கூட தப்பவே முடியாது. தம்முடைய ஜனத்தை அவர் தப்புவித்து அதே நேரத்தில் அவர்களை அழிக்கும்படியாக பின்னாடி வந்தான் பாருங்க பார்வோன் சேனை.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினதான அந்த சத்துரு வந்தான் பாருங்க, அந்த சத்துருக்கள் வெள்ளம் போல வந்தான் பாருங்க, அவர்களை அப்படியே அந்த தண்ணீர் மூழ்க அடித்தது. தேவ பிள்ளையே, அப்படியே மூழ்கடித்து ஒருவனும் கூட மிஞ்சி போகாதபடிக்கு, ஒருவனும் கூட உயிரோடு இராதபடிக்கு எல்லாரையும் அழித்தார். ஆனால் அதே நேரம் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்தார், தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்தார், தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து அவர்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டார். என் அன்பின் தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் நேரால நடந்திருக்கும். நீங்களும் மரணம் வந்துருமோ, இனி என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ, இனி அவ்வளவுதானோ, இயேசுவே நான் என்ன செய்ய போகிறேங்கிறதான சூழ்நிலையெல்லாம் 2023 இருந்தீங்க. பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் வேதனையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, அழுகையோடு இருந்தீங்க. மரணம் சம்பிச்சிருமோ, என்ன நடக்குன்னு தெரியலையே அப்படிங்கிற பயத்தில் இருந்தீங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, உனக்கு ஒரு மோசே இருக்கிறான், அவன் கையில் ஒரு கோலை கொடுத்திருக்கிறான், சரியானபடி வழி நடத்துவான், அவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து வா, அவன் மூலமாக நான் செங்கடலை பிளப்பேன், உனக்கு இருக்கிற போராட்டத்தை நீக்குவேன், உன்னையும் தப்புவித்து, அவன் மூலமாக உன்னையும் தப்புவித்து அப்படியே உன்னை இந்த அக்கறையில் கொண்டு வந்து செழிப்பான இடத்துல வைப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து உங்களை அக்கறையில் கூட்டிகிட்டு வந்து இப்போ இந்த 2024 கூட்டிகிட்டு வந்து செழிப்பான இடத்துல வந்து விட்டுட்டாரு பாருங்க. அந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்படியானால் என்னை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நினைக்கணும், ஆண்டவரே, கடந்த நாட்கள் நடந்த அத்தனை பிரச்சனையிலேருந்தும், போராட்டத்திலேருந்தும், பாடுகளிலிருந்து, வியாதியிலேருந்து, மரணக்கட்டிலிருந்தெல்லாம் எங்களை விலக்கி மீட்டு பாதுகாத்து இந்த செழிப்பான இடத்துல இந்த வருஷத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டதுக்காக நன்றியப்பா. இனி எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் செழிப்புகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி நீங்கள் இந்த நாளிலிருந்து ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாகவே இருக்கிற இடத்திலே நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதமும் நன்மையும் செழிப்பாக தந்து உங்களை இந்த வருஷத்திலே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து போகிற பெருகவே பெருக செய்ய போகிற அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போமா? விசுவாசத்தை தளர்ந்துடாதீங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க. இந்த வருஷத்திலிருந்து ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆரம்பத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, ஆகினாலே கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கண்கள் மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த தேவ செய்தியை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறட்டும். அவங்களோட வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறட்டும். அவங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். செழிப்பான தேசத்தில் கொண்டு வந்து விட்டுட்டீர். இனி அவர்கள் செழிப்பை மாத்திரம் அதிகமாய் காண, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கண்டு கொள்ள, குறைவெல்லாம் நிறைவாக்கப்பட்டு இருக்க தேவன் கிருபை பாராட்டுவீராக. எல்லா துதிகன மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கலங்கா தேவப்பிள்ளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.